இவ கூட எப்போ வெளியே போனீங்க? காவியா அதை எப்போ பார்த்தா? அது எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஏரியாவில் ஆர்டர் ப்ரோ. அதனால நான் இவன் வண்டியில் போனேன். ஆர்டர் முடிச்சு நேராக இங்கே வராமல் வர வழியில் ரொம்ப வெயிலாக இருக்குது, இவ தான் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னா. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் காவியா பார்த்துட்டா. அவ்வளோதான், இவ சொல்கிற மாதிரி பிரேக்கப் அளவுக்கு போயிருமோங்கிற பயத்தில் நானும் இருந்தேன். ஆனால் காவியா அப்படி இல்லை. நான் சொன்னதெல்லாம் உடனே புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டா. சபா. சரி குரு, வாள் ஓகேவா? ஏன்னா நான் அந்த ஃபோட்டோ மேட்டர்லேருந்து வெளியே வரத்துக்கே 2 days ஆச்சு. காவியா எப்படி இருக்கா? அவளும் நேத்திலாம் ஒரு மாதிரியாக தான் இருந்தா. அவளுக்கு என்னன்னா, நான் அவளை ஏதாவது தப்பாக நினச்சிருவோன்னு தான் ஒரு மாதிரியாகவே இருந்தா. அதுக்கப்புறம் நானே அவளை சமாதானப்படுத்தவும் நிம்மதியாக படுத்துங்கிட்டு காலைல கூட எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டா. பாரா, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் யாருக்கு கிடைக்கும் சொல்லு? ஏய், இப்போதான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொன்னேன்னு சொன்னேன். கொஞ்சோண்டு இருக்கு குரு. நான்லாம் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டேன். இருக்குதா பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன்.